தமிழரசு கட்சி இன்னும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது தொடர்பாகவோ அல்லது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவோ இன்னும் ஒரு கலந்தாலோசனை இன்று வரையில் செய்யவில்லை. ஊடகங்களில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில கருத்துகள் நான் அவதானித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுவதனுடைய பிரதானமான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதன் காரணத்தினால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டுமென்ற கருத்துகள் ஒரு சிலருடைய கருத்துகள் நிலவுகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக முதலாவது, தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு மலையக கொழும்பை பொறுத்தவரையில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழ் தலைமையை இன்னும் மக்கள் அடையாளம் காண முடியவில்லை, காணவும் முடியாதென்பது என்னுடைய கருத்து. ஆகவே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சித் தலைவரோ அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பதென்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம், அப்பால் முடியாத விடயமாக நான் அதை பார்க்கின்றேன். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ப கருத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இருக்கிறதாக நான் காணவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அது தேவையற்றது அல்லது அதில் ஆர்வமில்லாத கருத்தாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும் போது, வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிப்பாட்டப்படும் போது, குறிப்பாக அந்த நேரத்தில் தான் நான் நினைக்கின்றேன் கட்சி ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கருத்துரையாடல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கட்சிகளுக்கிடையில். குறிப்பாக டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில் ஒரு இறுக்கமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கச்சதீவு விடயம் தொடர்பாக கதை உச்சம் பெற்றிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் கச்சதீவு தொடர்பாக கருத்துக்கள் வருவது வழமையாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது தொடர்பான கருத்துகள் சகலரும் கதைக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது. பிரதமர் உட்பட, வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட, பாஜக மாநில தலைவர் உட்பட, அதே நேரத்தில் டிஎம்கேயினுடைய ஆட்சியாளர்கள் உட்பட இதை தொடர்ச்சியாக கதைக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நான் நம்பவில்லை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய கச்சதீவை திருப்பி தர வேண்டும் என்று இந்தியா கேட்கும் என்று நான் நம்பவில்லை. நேரத்தில் இந்தியா கேட்டால் அதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுவோம். என்னை பொறுத்தவரையில் உரிய காலங்களில் மக்கள் ஆணையை பெற வேண்டும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும், ஜனாதிபதி தேர்தலோ, பாராளுமன்ற தேர்தலோ, மாகாண சபை தேர்தலோ, உள்ளூராட்சி தேர்தலோ, மக்கள் ஆணையின் மூலம் அதை தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை அதை நிலைநிறுத்துவதுதான் ஒரு சுமூகமான ஆட்சிக்கு வழிவகைக்கும். மக்களுடைய கருத்தோடு ஆட்சியாளர்கள் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தற்பொழுது தேர்தல் ஆண்டாக அறிவித்திருந்தாலும் தற்பொழுது ஒரு தேர்தல் தான் இலங்கையில் இந்த ஆண்டு வைக்கக்கூடிய வகையில் சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இன்று பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் கூட என்னை பொறுத்தவரையில் நான் அதை எதிர்பார்க்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல்
வைக்க வேண்டும். மக்கள் ஆணையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சுமூகமான ஆட்சியை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் முடிவுறதுக்கு முன்பாக வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த தேர்தலில் முதலில் வைக்க வேண்டும் என்று. பாராளுமன்ற தேர்தல் வைப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நான் கடத்தொழில் அமைச்சரிடம் கேள்வி கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், 2 மாதங்களின் பிற்பாடு இந்திய இழுவைப்படகு தொடர்பாக நீங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்காது. அதுதான் பாரத பிரதமரோடு நாட்டினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் கதைத்திருக்கிறார். ஆகவே எதிர்வருங்காலத்தில் இந்த பிரச்சனை இருக்காது என்று கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் எனக்கு பதில் வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் இந்தியாவுக்கு சென்று அவர் அப்படி கூறுவது பொருத்தமற்றது. ஒன்று, கடத்தொழில் அமைச்சராக அவர் இருந்தால் கட்டுப்படுத்த முடியும் என்ற என்னுடைய கருத்து.